டெக் டியூட்ஸ். இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து ஒரு போஸ்ட் ரெக்வெஸ்ட் வந்து சர்வருக்கு எப்படி அனுப்புறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு நான் போன வீடியோவில் வந்து சொல்ல மறந்துட்டேன். என்னென்னா, இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு டிபி கனெக்ட் பண்ணுறோம். போன வீடியோவில் வந்து நம்ம வந்து மோங்கோடிபி அட்லஸை வந்து எப்படி நம்ம சர்வர் கூட கனெக்ட் பண்ணலான்னு பார்த்தோம். இப்போ வந்து நான் அதில் வந்து இப்படி தான் முடிச்சிருந்தேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு நம்ம மோங்கோடிபி கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து சர்வர் லிசன் பண்ணால் அது வந்து ஒரு பெஸ்ட் ப்ராக்டிக்ஸாக இருக்கும். அதனால் வந்து நான் இப்போது app.listen அந்த ஃபங்க்ஷனை வந்து app.listen வந்து ஃபஸ்ட்டு மோங்கோடிபி கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து சர்வரை லிசன் பண்ணால் போதும் அப்படின்னு நான் மாற்றிடுறேன். இதனால் என்ன வரும்னா, ஃபஸ்ட்டு கனெக்டட் டு டிபின்னு வரும். அதுக்கப்புறம் வந்து அந்த போர்ட்டை வந்து லிசன் பண்ணணும் சர்வரு. இப்போ நான் வந்து டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் இப்போ அதை ரன் பண்ணி பார்க்குறேன். டைம் ஆகுது. ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்து டிபி கனெக்ட் ஆகிடுச்சு. சர்வர் வந்து இப்போ 4000 போர்ட்டை லிசன் பண்ணிகிட்ருக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு போஸ்ட் ரெக்வெஸ்ட் அனுப்பணும். அதாவது நம்ம வந்து ஒரு டேட்டா வந்து சர்வருக்கு அனுப்ப போகிறோம். அதாவது ஏபிஐ மூலமாக, போஸ்ட் ரெக்வெஸ்ட் மூலமாக நம்ம வந்து டேட்டாவை வந்து சர்வருக்கு அனுப்ப போகிறோம். அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு மாடல் தேவை. மாடல்னால் என்னென்னா, நம்ம டேட்டா வந்து என்ன ஃபார்மில் வந்து சர்வருக்கு அனுப்ப போகிறோம் அப்படின்றத வந்து சொல்கிறது தான் எனக்கு மாடல். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் ஒரு மாடல் க்ரியேட் பண்ணுறேன். மாடல் பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு மாடல்ஸ்னு ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதில் மாடலுக்கு ஒரு ஃபைல், நான் பண்ண போகிற மாடலுக்கு அந்த ஃபைலை வந்து நான் ப்ராடக்ட்னே வச்சுக்கிறேன். product.js வச்சுக்கிறேன். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம மாடல் க்ரியேட் பண்ணோம்னாலும் நம்மளுக்கு வந்து மங்கூஸ் லைப்ரரி தேவைப்படும். அதனால மங்கூஸ் நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். const require mongoose. ஓகே, இப்போது நான் வந்து அடுத்து ஸ்கீமா ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும். ஸ்கீமா க்ரியேட் பண்ணிட்டு தான் மாடல் க்ரியேட் பண்ணணும். ஸ்கீமாவில் தான் நம்ம வந்து அந்த டேட்டா டைப்பு, ஒவ்வொரு டேட்டாவும் எந்த டைப்பில் இருக்குன்ற சொல்லி சர்வருக்கு சொல்கிற மாதிரி கிட்டத்தட்ட. அப்போது அது ஃபஸ்ட் நான் ஸ்கீமா க்ரியேட் பண்ணிடுறேன். ஸ்கீமா mongoose. இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் நேம் உள்ள கொடுக்க போகிறேன், ப்ராடக்ட் நேமு. அதோட டைப் வந்து ஸ்ட்ரிங்கு. ஓகேவா, ஸ்ட்ரிங். அடுத்து ரெக்வர்டு வந்து ட்ரூ கொடுத்தீங்கன்னா அது கண்டிப்பாக அந்த ஃபீல்டை வந்து நீங்கள் கொடுத்தே ஆகணும். இல்லைனா ஒரு மெசேஜ் மாதிரி வரும், எரர் மெசேஜ் மாதிரி வரும். நான் வந்து நேம் இஸ் ரெக்வர்டு வந்து வர்ற மாதிரி நான் பார்த்துக்கிறேன். ஓகே, வேறு அடுத்த ஃபீல்டு வந்து நான் குவான்டிட்டி கொடுத்துக்கிறேன். அதோட டைப் வந்து நம்பர். ஓகே, நம்பர். அதோட ரெக்வர்டு அதுக்கும் நான் வந்து ட்ரூ கொடுத்துட்றேன். அடுத்த ஃபீல்டு வந்து ப்ரைஸ். டைப், அதுக்கு டைப் வந்து அதுக்கும் நம்பர் தான் ஸ்டோர் பண்ண போகிறது. நான் குவான்டிட்டி வந்து ஃபஸ்ட்டு ஒன்றுமே கொடுக்கலனா நான் வந்து அது குவான்டிட்டி வந்து 0ன்னு வச்சுக்கிறேன். அஸ்யூம் பண்ணிக்கிறேன். டிஃபால்ட்டாக 0 ஸ்டோர் ஆயிரும். ரெக்கார்டு இதுக்கு ஃபால்ஸ் கொடுத்துக்கலாம். டிஃபால்ட்டான வேல்யூ வந்து இதுக்கு குவான்டிட்டி வந்து 0ன்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அடுத்து நீங்கள் ஒரு டைம் ஸ்டாம்ப்னு ஒன்று, இப்போ மோங்கோடிபியில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணுற டேட்டாவுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஐடி கிரியேட் ஆகும். நம்ம இப்போ டைம் ஸ்டாம்பும் அதில் ட்ரூ கொடுத்துட்டோம்னா எப்போ வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம் அந்த டேட்டாவை, எப்போ வந்து அப்டேட் பண்ணியிருக்கோமோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிரும். அதுக்கு டைம் ஸ்டாம்ப்ஸ் ட்ரூ அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா போதும்.
ட்ரூ அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிரும். இப்போ வந்து அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ஸ்கீமா க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து அதை மாடலாக மாற்றணும். அதுக்கு ப்ராடக்ட் நேம் இது வந்து நான் மாடல் நேமாக கொடுத்துக்கிறேன். ப்ராடக்ட் கேப்ஸில் பார்த்துக்காங்க, கேப்ஸில் போட்டிருக்கேன் ப்ராடக்ட்டை வந்து. இப்போ மங்கூஸ் டாட் மிஸ்டேக் டைப் பண்ணுறேன். மங்கூஸ் டாட் மாடல். இங்கே வந்து உங்கள் ப்ராடக்ட் நேம் கொடுக்கணும், மாடல் நேம் கொடுக்கணும். இதை நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்னு இருக்குது. அங்கே உங்களுக்கு டேட்டா பேஸில் அந்த கலெக்ஷன் நேம் எப்படி ஸ்டோர் ஆகும்னா ப்ராடக்ட்ஸ்னு ப்ளூரலில் ஸ்டோர் ஆகும். நான் ஸ்கீமா வந்து இந்த ஸ்கீமாவை யூஸ் பண்ண போகிறேன். ப்ராடக்ட் ஸ்கீமா ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆனது இங்கே வந்து பார்க்கலாம் நீங்கள். இதை நம்ம வந்து மாடலு ப்ராடக்ட் மாடல் இதை வந்து அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். மாடல் டாட் எக்ஸ்போர்ட் equal to ப்ராடக்ட். ஓகே, நான் அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ் போயிடலாம். அங்கே ஃபஸ்ட்டு இந்த ப்ராடக்டை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணலாம். கான்ஸ்ட் ப்ராடக்ட் equal to require டபுள் கோட்ஸில் டாட் ஸ்லாஷ் மாடல்ஸ்குள்ளே போயிட்டு ஸ்லாஷ் போட்டிங்கன்னா ப்ராடக்ட். அங்கேருந்து நம்ம ப்ராடக்டை இம்போர்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம போஸ்ட் ரெக்வெஸ்ட் எழுதலாம். ஆப் டாட் போஸ்ட். இப்போ நம்ம எந்த லோக்கல் ஹோஸ்ட் ஏபிஐ டாட் ப்ராடக்ட்ஸ் அந்த யூஆரில் போயிட்டு ஓகே இதெல்லாம் போகிறோம். இப்போ வந்து ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன் எழுத போகிறோம். கால்பேக் ஃபங்க்ஷன் அதாவது நம்ம வந்து ஃபஸ்ட்டு அசிங்க்ரோனஸ் கால்பேக் ஃபங்க்ஷன் எழுதுங்க. அசிங்க்ரோனஸ்னால் என்னென்னு நான் வந்து ஃபஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், பார்க்காதுங்க பார்த்துக்காங்க. ஃபஸ்ட் ரெஸ்பான்ஸ். இப்போ வந்து நான் வெயிட் ஆட்டோமேட்டிக்காக அன்ஸுக்கு வந்து அவைட் எழுதி கண்டிப்பாக எழுதியே ஆகணும். இப்போ நான் வந்து மாடலை வச்சு க்ரியேட் பண்ண போகிறேன். அதை ப்ராடக்ட் டாட் க்ரியேட் இதுதான் அந்த ஃபங்க்ஷனு. இதை வச்சு தான் நீங்கள் வந்து டேட்டா வந்து நம்ம ரெக்வஸ்ட் பண்ணுற பாடி, அதாவது நம்ம பாடி ஆஃப் டேட்டா வந்து என்ன ரெக்வஸ்ட் பண்ணுறோமோ அங்கே வந்து ஒரு மாடல் வந்து மாடல் டைப்பில் வந்து அந்த டேட்டா வந்து க்ரியேட் ஆகி ஸ்டோர் ஆகிரும் சர்வரில். ரெக்வஸ்ட் டாட் பாடி. இந்த பாடி தான் நம்ம வந்து போஸ்ட்மேனில் க்ரியேட் பண்ணி அனுப்புவோம். நான் பார்க்கலாம். இப்போது அதை ஃபஸ்ட் நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இது இன்னொரு ப்ராடக்டில் ஸ்மால் கேப்ஸ். இது இப்போ ஸ்மால் கேப்ஸ்லாம் பார்த்துக்காங்க. இப்போ நான் ஸ்மாலில் டைப் பண்ணியிருக்கேன். இதில் ப்ராடக்ட்டில் ஸ்டோர் ஆயிரும். ஸ்டோர் பண்ணி நான் அது வந்து ரெஸ்பான்ஸாக சென்ட் பண்ணிக்கிறேன். சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டோர் ஆச்சுன்னா எனக்கு அதுவே வர்ற மாதிரி அதுக்கு ஸ்டேட்டஸ் கோட்ஸ்லாம் நான் வந்து ஃபஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். 200 500னா இன்டர்நெட் சர்வர் எரர் அது மாதிரி அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ ஜேசானில் வந்து எனக்கு என்ன வரணும்னா அந்த ப்ராடக்டே வர்ற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். சக்ஸஸ்ஃபுல்லாக போயிடுச்சுன்னா ஓகே. இதை வந்து நீங்கள் ட்ரை கேட்சில் பண்ணிடுங்க, அது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். நான் ட்ரை கேட்சில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு இதை வந்து ட்ரையில் போட்டுருங்க. காப்பி ஸ்டார்ட் ஸ்டேட்டஸ் 500 டாட் ஜேசன் டேட்டா ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கிறேன். மெசேஜ் எரர் டாட் மெசேஜ். ஓகே, நான் வந்து எரர் மெசேஜ் ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி ப்ராடக்ட்டு ஏதாவது எரர் க்ரியேட் ஆகிறது, ஏதாவது எரர் வந்தால் ப்ராடக்ட் வந்து எரர் மெசேஜ் வர்ற மாதிரி நான் வந்து வர்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு ரெக்வஸ்ட் அனுப்புவோம். போஸ்ட் ரெக்வஸ்ட் அனுப்பி பார்க்கலாம். போஸ்ட்மேன் போய்க்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. நான் நியூயார்க் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறேன் உங்களுக்காக. HTTP ரெக்வஸ்ட் கொடுத்துருங்க. இப்படி நியூ கொடுத்து HTTP ரெக்வஸ்ட் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா கெட் இருக்கும். நம்ம லோக்கல் ஹோஸ்ட் 4000 தான் நம்ம போஸ்ட் பண்ணுறோம். ஆப் API/products. இதில் போய் நம்ம கெட் ரெக்வஸ்ட் இல்லை போஸ்ட் ரெக்வஸ்ட் பண்ண போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு போஸ்ட் ரெக்வஸ்ட் மாற்றிக்காங்க. ஓகே, இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இப்போ எங்கே க்ரியேட் பண்ணணும்னா பாடியில் போயிட்டு
ரா கொடுத்துருங்க. ரா கொடுத்துட்டிங்கன்னா அங்கே ஜேசான்னு வரும். ஜேசான் செக் பண்ணிக்காங்க. ஜேசான் தான் நம்ம அனுப்ப போகிறோம். டேட்டா வந்து ஜேசான் ஃபார்மில் இருக்க போது. இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். நேம் வந்து இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து எதாவது கொடுத்துக்கிறேன். சரி, சோப்புனே கொடுத்துக்கிறேன். சோப் அதோட குவான்டிட்டி குவான்டிட்டி வந்து ஒரு 4ன்னு வச்சுக்கிறேன். ப்ரைஸ் வந்து அதுக்கு ஒரு 70 வச்சுக்கிடும். ஓகே, இப்போ நான் சென்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபெயில்னு வரும். பாத் குவான்டிட்டி இஸ் ரெக்கார்டு, சம் நேம் இஸ் ரெக்கார்டு அப்படின்னு வரும். இது எதனால் வருதுன்னா மிடில் வேர்னால எரர் வருது. மிடில் வேர்னால் என்னென்னா, நீங்கள் அனுப்புகிற ரெக்வஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு மிடில் வேருக்கு தான் போகும் எப்போதுமே. ஒரு சர்வருக்கு நம்மளுக்கு ஒரு இன்டர்மீடியேட்டாக ஆக்ட் ஆகிறது தான் மிடில் வேர். நீங்கள் அனுப்புகிற எல்லாமே மிடில் வேர் வழியாக தான் பாஸ் ஆகி வரும். அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மிடில் வேர்க்கிட்ட வந்து இது வந்து ஒரு ஜேசான் டேட்டா நாங்கள் அனுப்ப போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன யூஸ் பண்ணணும்னா app.use இது மிடில் வேர் கனெக்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணிங்கன்னா express.json இது கொடுத்துட்டிங்கன்னா அது நம்ம ஜேசான் டேட்டாவையும் அக்செப்ட் பண்ணிக்கிடும். இப்போ அனுப்புனீங்கன்னா இப்போ நான் வந்து இதை சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் போஸ்ட்மேனுக்கு போய்க்கிறேன். திரும்படி அதே டேட்டா தான் இப்போ சென்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கள் ரெக்வஸ்ட் சென்ட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து அதே ரெஸ்பான்ஸாக வந்துட்டு இப்போ நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். அப்டேட் ஆகுது எப்போன்னு பார்த்துருக்கோம். இதை வந்து நீங்கள் வந்து பார்க்கணும்னா கூகுள் அட்லஸ் நம்ம அட்லஸ் பார்த்தோம். அட்லஸ் ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருந்தோம்ல, அது அதில் பேர் இருக்காங்க, அதில் போய்க்கிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் வந்து வியூ ப்ரௌஸ் கலெக்ஷன்ஸ் கொடுத்துக்கிறேன். APDP தான் நம்ம ஆல்ரெடி ஸ்டோர் போன எபிசோடில் வந்து பண்ணியிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா நான் ப்ரௌஸ் கலெக்ஷன் கொடுத்துருக்கேன். வெயிட் ஆகுது. இப்போ ப்ராடக்ட்ஸ்னு க்ரியேட் ஆகிருக்கு பார்த்தீங்களா. நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நான் ப்ராடக்ட் தான் கொடுப்பேன், நாங்கள் ப்ராடக்ட்ஸ்னு ஸ்டோர் ஆகும்னு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மாடலில் வந்து நம்ம இங்கே மாடல் நேம் என்ன கொடுத்தோம், ப்ராடக்ட் தான் கொடுத்தோம். ஆனால் அங்கே ஸ்டோர் ஆகிருக்கிறது ப்ளூரலில் ஸ்டோர் ஆகிருக்கு. அது வந்து டிஃபால்ட், இது இப்போதைக்கு அப்படி தான் இருக்கிறது. நம்ம டிஃபால்ட்டாகவே அப்படி தான் வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கலெக்ஷன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்தது வந்து ஆல்ரெடி இங்கே வந்துட்டு சோப். இப்படி தான் ஒரு போஸ்ட் ரெக்வஸ்ட்டை வந்து நம்ம எப்படி சர்வருக்கு வந்து அனுப்பலான்னு பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து எப்படி ஒரு கெட் ரெக்வஸ்ட் மூலமாக ஆல்ரெடி ஸ்டோர் ஆன டேட்டாவை நம்ம சர்வர்லேருந்து எப்படி ரெட்ரீவ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அது வரைக்கும் வெயிட் அண்ட் வாட்ச். தேங்க்யூ.